இந்த அல்கின்ஸினுடைய எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த Me2C டபுள் பாண்ட் CH2 இதுக்கு ஹைட்ரேஷன் டெண்டன்சி அதிகமாக இருக்குது இதை விட நம்ம பார்த்தோம். இதனுடைய ஹைட்ரேஷன் டெண்டன்சி இதை விட எப்படி இருக்கும்? இதனுடைய ஹைட்ரேஷன் டெண்டன்சி இதை விட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிளஸ் ஐ குரூப் இருக்குது, இது போல பிளஸ் ஐ குரூப் இங்க இல்லை. அதனால இங்க வந்து ஹைட்ரேஷன் டெண்டன்சி அதிகமா இருக்கும் இதை விட நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்ட் ஹைட்ரேஷனுக்கு போகுது. இதை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்றோம். இது ஹைட்ரேஷன் போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்? அதாவது மேஜர் ப்ராடக்ட் மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இருக்குமா, இல்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதாவது இங்க நடக்குமா, என்ன சொல்லலாம்? சரி, ஃபர்ஸ்ட் H+ அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் H+ அட்டாக்கிங்க்கு வருது. இந்த H+ அட்டாக்கிங்க்கு ஃபர்ஸ்ட் வருது, இந்த கார்பன் கிட்ட போகலாம். அப்போ பை பாண்ட் இப்படி போகலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பனுக்கு இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பனுக்கு H+ பாண்டிங்க்கு போகும். இந்த ஒரு கார்போகேட்டையான் கிடைக்குது. இந்த கார்போகேட்டையான் பேர் என்ன சொல்றோம்னா செகண்டரி கார்போகேட்டையான் சொல்றோம். சப்போஸ் இந்த H+ இந்த கார்பன் கிட்ட போச்சுன்னா என்ன கார்போகேட்டையான் கிடைக்கும்? இந்த H+ இந்த கார்பன் கிட்ட போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கிடைக்கும், அதாவது பிரைமரி கார்போகேட்டையான் கிடைக்கும். அந்த பிரைமரி கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும் இந்த செகண்டரி கார்போகேட்டையானை விட. அதனால இந்த செகண்டரி கார்போகேட்டையான் வந்து மேஜர், இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதான்னு பாருங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதான்னு பாருங்க. எப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பத்தி திங்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி கூடிச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பத்தி திங்க் பண்ணலாம். சரி, இங்க ஸ்டெபிலிட்டி கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா பாருங்க. இந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா இந்த சிக்மா பாண்டை எடுத்துக்குது. சிக்மா பாண்டை எடுத்துக்கின்னு CH3 மைனஸா மாறிட்டு இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த கார்பனுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இந்த கார்பனுக்கு லாஸ் ஆஃப் பாண்டுனா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சரி, இப்ப இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இந்த கார்பன் கிட்ட இந்த மெத்தில் குரூப் வந்துடும். சரி, இப்ப என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ MEC ME இங்க CH இங்க ME வந்திருக்குது, மெத்தில் குரூப் வந்திருக்குது, இங்க ME இருக்குது. இப்போ யாருக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து பாத்தீங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். இந்த டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் செகண்டரி கார்போகேட்டையானை விட. அதனால இது போல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். இங்க இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னன்னு சொல்லனா, இதுக்கு பேரு மெத்திலைடு ஷிஃப்ட் என்று சொல்லலாம், 1,2 மெத்திலைடு ஷிஃப்ட் என்று சொல்லலாம். ஏன் 1,2ன்னு சொல்லணும் அப்படின்னா 1,3 ஷிஃப்ட் கூட இருக்குதான்னா இருக்குது. அதனால்தான் இங்க 1,2 ஷிஃப்ட் நம்ம சொல்லியிருக்கோம். 1,2 ஷிஃப்ட்னா நெய்பரிங் கார்பன்ஸ் இடையில ஷிஃப்ட் நடக்குது அர்த்தம். சரி, அப்போ இந்த நெய்பரிங் கார்பன்ஸ் இடையில இந்த ஷிஃப்ட் நடக்கிறதுனால 1,2 மெத்திலைடு ஷிஃப்ட் இந்த சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன ஆகும்? இப்போ வாட்டர் அட்டாக்கிங்க்கு வரும். இப்போ வாட்டர் மாலிகுல் அட்டாக் பண்ணுது.
இப்போ வாட்டர் மாலிக்யூல் அட்டாக் பண்ணுதுன்னா இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நியூக்ளியோஃபைலா இந்த C+ அட்டாக் பண்ணும். சரி, இப்போ C+ அட்டாக் பண்ணுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, மெத்தில் சி மெத்தில். இங்க வந்து வாட்டர் அட்டாக் பண்ணதுனால இங்க வாட்டர் எரிக்கிறோம், ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். அடுத்து இங்க CH மெத்தில், இங்க CH3 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து H+ வெளியே போகுது, இங்க இருந்து H+ வெளியே போயிருக்குது. இப்போ என்ன கிடைக்குதுன்னா மெத்தில் சி மெத்தில், இங்க OH குரூப் இருக்குது, இங்க CH மெத்தில், இங்க CH3 இப்படி சொல்றோம். ஸோ இப்போ ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்னன்ட்டு பார்க்கலாம். ரியாக்டன்ட்ல பார்த்தீங்கன்னா CC டபுள் பாண்ட் இங்க இருக்குது. இந்த இடத்துல யார் அட்டாக் பண்ணாங்கன்னா H+ அட்டாக் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த இடத்துக்கு OH வருது, இந்த மெத்தில் இந்த கார்பனுக்கு போகுது, இந்த மெத்தில் இந்த செகண்ட் கார்பனுக்கு போயிருது, OH- இந்த கார்பனுக்கு வருது. அதான ப்ராடக்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு ஹைட்ரஜன் வருது, இந்த கார்பன்ல இருந்த மெத்தில் இந்த கார்பனுக்கு வந்துச்சு, இந்த கார்பனுக்கு OH வந்திருக்கு. அப்படின்னா இது மார்கோனிகாப்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாமா? மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இங்க ப்ராடக்ட் வந்திருக்குதுன்னு சொல்லலாமா? மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம்னா ப்ராடக்ட் எங்க வரணும், என்ன ப்ராடக்ட் வரணும்? மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம்னா இங்க H+ வரணும், இங்க OH- வரணும். அப்பதான் மார்கோனிகாப்ஸ் ரூல். ஆனா இங்க என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு. அதனால இங்க மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லக்கூடாது. இங்க வந்து என்ன ஆச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலி மார்கோனிகாப்ஸ் பிரகாரம் தான் செகண்டரி கார்போகேட்டையான் வந்துச்சு. ரீஅரேஞ்ச்மெண்ட்னால டெர்ஷரி கார்போகேட்டையானா மாறி இருக்குது. அதனால இந்த இடத்துல OH- வருது, இந்த இடத்துல இந்த கார்பனோட OH குரூப் பாண்டிங் வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இங்க என்ன நடந்துருச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்குதுன்ட்டு சொல்றோம். அடுத்து இன்டர் ஹாலஜன்ஸ் எடுத்துக்கலாம். இன்டர் ஹாலஜன்ஸோட அல்கீன்ஸ் எப்படி ரியாக்ஷனுக்கு போகும்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்டர் ஹாலஜன்னா என்ன? இன்டர் ஹாலஜன்னா 2 டிஃபரெண்ட் ஹாலஜன்ஸ் இருக்கும் இந்த காம்பவுண்ட்ல. இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ஹாலஜன்ஸ் இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ClF. ஸோ இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது, ஒரு ஃப்ளோரின் இருக்குது, ரெண்டுமே ஹாலஜன்ஸ் தானே. யாரெல்லாம் ஹாலஜன்ஸ்? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 ஹாலஜன்ஸ் இருக்குது, ரெண்டுமே டிஃபரெண்ட். அதனால இதை என்னன்னு சொல்லலாம்னா இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் சொல்லலாம். இப்போ இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் எப்படி அல்கீனோட ரியாக்ஷனுக்கு போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது போல அல்கீன் எடுத்துக்கிறேன். இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறேன். இது இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட், இது இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் தான். இப்போ இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் இந்த அல்கீனை அட்டாக் பண்ண போகுது. எப்படி அட்டாக் பண்ணும்ன்றது பார்க்கணும். இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ல யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னா Clக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் Br விட. அதனால இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால இந்த பாண்ட் இப்படி போகும். அப்படின்னா இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடைக்கும், இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் கிடைக்கும், இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் கிடைக்கும். மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் பாசிட்டிவ் அடெண்டம் எங்க போகணும்னா பாசிட்டிவ் அடெண்டம் கோஸ் டு த டபுள் பாண்டட் கார்பன் which has more number of hydrogens. பாசிட்டிவ் அடெண்டம் எந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகுதுன்னா எது கிட்ட ஹைட்ரஜன்ஸ் அதிகமோ, எது கிட்ட சப்ஸ்டிடியூஷன் லீஸ்டா இருக்குதோ அந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட பாசிட்டிவ் அடெண்டம் போகும். நெகட்டிவ் அடெண்டம் எங்க போகும்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா negative addendum goes to the double bonded carbon which has least number of hydrogens and most substitution. அப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன்ஸ் கம்மியா இருக்குது, அல்கைல் குரூப்ஸ் அதிகமா இருக்கு. இதை கம்பேர் பண்ணுவோம். அதனால இந்த நெகட்டிவ் அடெண்டம் இந்த கார்பன் கிட்ட போகுது, இந்த பாசிட்டிவ் அடெண்டம் இந்த கார்பன் கிட்ட போகுது. இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க, CH3 CH டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறிடும் CH2. இப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட யார் வராங்கன்னா
சிஎல் வருது. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட யார் போறாங்கன்னா புரோமின் போகுது. இதுதான் ப்ராடக்ட். மார்க்கோனிக் அப்சர் ரூல் பிரகாரம் சொல்லியிருக்கும். சரி, இப்போ இன்னொரு இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ அல்கீன் எடுத்துக்கிறேன். அல்கீன் எடுத்தாச்சு. இப்போ இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட் எடுக்கலாம். இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட் என்னன்னா ஐசிஎல், அயோடின் மோனோக்ளோரைடு அன்ட்டு இது பேர் சொல்லலாம். அயோடின் மோனோக்ளோரைடு அன்ட்டு பேர் சொல்லலாம். இப்போ எப்படி இங்க அட்டாக் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த சிஎல்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஐயை விட, அதனால் இந்த பாண்ட் இப்படி போகும். அதனால் இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் அடெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகும், ஏன்னா ஹைட்ரஜன்ஸ் அதிகமா இருக்கனால. நெகட்டிவ் அடெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகும், ஏன்னா ஹைட்ரஜன்ஸ் கம்மியா இருக்கனால. அப்போ என்ன ப்ராடக்ட் வரும் இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ CH3 CH டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறிடும், CH2. இப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட நெகட்டிவ் அடெண்டம் வருது, இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட பாசிட்டிவ் அடெண்டம் வருது. இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ இந்த இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட்ஸ் அல்கீனோட ஆட் ஆகுது. அல்கீனோட ஆட் ஆயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுக்குதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து குளோரின் வாட்டரோட எப்படி ரியாக்ஷன் நடக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். குளோரின் வாட்டரோட எப்படி ரியாக்ஷன் நடக்குதுங்க பார்க்க போறோம். இப்போ அல்கின் எடுத்துக்கலாம். அல்கின் குளோரின் வாட்டர் எடுத்துக்கிறேன். குளோரின் வாட்டர்னா குளோரின் கேஸை வாட்டர்ல பாஸ் பண்ணி டிசால்வ் பண்ணி வச்சிருப்போம். குளோரின் வாட்டர்னா குளோரின் கேஸை வாட்டர்ல பாஸ் பண்ணி டிசால்வ் பண்ணி வச்சிருங்க. சரி, இப்போ குளோரின் வாட்டரோட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? அல்கீனை குளோரின் வாட்டரோட ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த எத்திலீன் எடுத்துக்கிறேன். இந்த எத்திலீன், இந்த குளோரின் எடுத்துக்கிறேன், இந்த வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க என்ன நடக்குன்னா, இது லோன் பேரை இது கொடுக்கும். இப்படி இந்த பாண்ட் பேர் இப்படி போகும். கரெக்டா? அப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட இந்த வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால இது டைபோலார் ஸ்பீசிஸா இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த O மைனஸ் இந்த Cl அட்ராக்ட் பண்ணும், அதனால இந்த பாண்ட் இப்படி போகும். அப்போ இந்த Clக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த Clக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த வாட்டர்னால இந்த குளோரின் மாலிகுல் போலரைஸ் ஆகுது. இந்த வாட்டர்னால இந்த குளோரின் மாலிகுல் என்ன ஆகுதுன்னா போலரைஸ் ஆகுது, போலாரிட்டி கிடைக்குது. சரி, அப்போ வாட்டர்னால குளோரின் மாலிகுலுக்கு என்ன கிடைக்குதுன்னா போலாரிட்டி கிடைக்குது, போலரைஸ் ஆகுது. சரி, அப்போ இந்த குளோரின் எப்படி இருக்குதுன்னா இதுக்கு வந்து போலாரிட்டி இருக்குது. என்ன போலாரிட்டி இருக்குதுன்னா பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த குளோரின் இந்த கார்பன் கிட்ட வருது, இந்த பை பாண்ட் இப்படி போகுது. அப்போ இந்த பை பாண்ட் இப்படி போகும், இந்த சிக்மா பாண்ட் இப்படி குளோரின் கிட்ட போகும். இந்த பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகுது, இந்த குளோரின் இந்த கார்பன் கிட்ட வருது, இந்த சிக்மா பாண்ட் இந்த குளோரின் பக்கம் போகுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இந்த CH2 எழுதிக்கிறோம், இந்த டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டுன்னு எழுதிக்கிறோம், இந்த CH2 எழுதிக்கலாம், இந்த CH2 எழுதிக்கலாம், இந்த Cl எழுதிக்கலாம். இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம், இந்த Cl மைனஸ் வெளியே போகும், அந்த Cl மைனஸை வெளியே அனுப்பிச்சாச்சு. சரி, இப்போ கார்போகேட்டையன் கிடைச்சிருக்குது. இந்த கார்போகேட்டையனை இப்போ யார் அட்டாக் பண்ண வருவாங்க? நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் யாருன்னா ஒரு பாசிபிலிட்டி வாட்டர்,
இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா Cl மைனஸ். எதுக்கு ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்குன்னா குளோரின் வாட்டர் சொல்லும் போது இதுக்கு வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும். அப்போ வாட்டர் அட்டாக்கிங்க்கு வருது. அதனால Cl மைனஸ் அட்டாக் ஆகாதுன்னு கிடையாது. வாட்டர்னுடைய அட்டாக்கிங் வந்து அதிகமான எக்ஸ்டென்ட்ல இருக்கும் Cl மைனஸ் விட. அதான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வாட்டர் அட்டாக் பண்ணுது. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய CH2 குரூப் கிட்ட வாட்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது. வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய CH2 குரூப் கிட்ட இருக்கக்கூடிய Cl அப்படியே தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனாக்கா இங்கேருந்து H+ வெளியே போகும். இங்கேருந்து H+ வெளியே போயிடுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க. இந்த CH2 கிட்ட OH குரூப் இருக்கும். இது CH2Cl இப்படி இருக்குது. இந்த CH2Cl அப்படி எழுதிச்சு. அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட Cl அட்டாக் ஆயிருக்குது, Cl ஆட் ஆயிருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட OH குரூப் ஆட் ஆயிருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட OH குரூப் ஆட் ஆயிருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட Cl ஆட் ஆயிருக்குது. அப்போ இது அடிஷன் ரியாக்ஷன் சொல்லலாமா? சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆட் ஆயிருக்குது? எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆனதுனால இதை எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் என்று சொல்லலாம். இதை இங்க வந்து குளோரின் ஆட் ஆயிருக்கனால இதை குளோரோன்னு சொல்றோம். அடுத்து இந்த OH குரூப் ஆட் ஆயிருக்குது. இந்த OH குரூப் என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரீன் என்று சொல்றோம். ஸோ இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்றோம்னா குளோரோஹைட்ரீன் என்று சொல்றோம். அப்போ இந்த அல்கீனை குளோரின் வாட்டர்ல ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வருதுன்னா குளோரோஹைட்ரீன் ப்ராடக்ட் வருது என்று சொல்றோம். குளோரோஹைட்ரீன் ப்ராடக்ட் வருது. சரி, ஃபர்ஸ்ட்ல இந்த அல்கீன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போச்சுல ஹாலஜனோட, அதுக்கான மெக்கானிசத்தை வேற விதமா கொடுத்தோம். ஆனா இங்க வேற விதமா கொடுக்குறோமே எப்படி? சரி, ஃபர்ஸ்ட்ல அல்கீனுக்கு மெக்கானிசம் கொடுத்தோமே, எப்படி கொடுத்தோம்? எத்திலீன் எடுத்துக்கணும், அல்கீன் எடுத்துக்கணும், ஹாலஜன் அட்டாக் பண்ண வருது. ஃபார் எக்ஸாம்பிள் புரோமினை CCl4 சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணியிருந்தோம். எப்படி அட்டாக்கிங் கொடுத்தோம்னா இது போல அட்டாக் கொடுத்தோம். இங்க என்ன வருதுன்னா சைக்ளிக் புரோமோனியம் அயான் சொன்னோம். சைக்ளிக் புரோமோனியம் அயான் என்று சொன்னோம். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுனாக்கா Br மைனஸ் அட்டாக்கிங் வருது. எப்படின்னா ஆன்டி அடிஷன் என்று சொன்னோம். இந்த பாண்ட் இப்படி போகுது. அதனால என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னோம்னா இப்படி ப்ராடக்ட் வருதுன்ட்டு சொன்னோம். இங்க சைக்ளிக் புரோமோனியம் அயான் கொடுத்துருக்கோம் இன்டர்மீடியட்டா. சைக்ளிக் புரோமோனியம் அயானை இன்டர்மீடியட்டா கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல கார்போகேட்டையானை கொடுத்துருக்குமே எப்படி? எது கரெக்ட் எது தப்பு? இங்க கார்போகேட்டையான் கொடுத்துருக்கோம், இங்கேயும் குளோரின் தானே அட்டாக் பண்ணுது. ஆனா இங்க வந்து சைக்ளிக் புரோமோனியம் அயான் கொடுத்துருக்குமே, இது கரெக்டா? சரி, இங்க சால்வெண்ட் என்னன்னா CCl4, ஆனா இங்க சால்வெண்ட் என்னன்னா வாட்டர். இது வந்து போலார் சால்வெண்ட், இது வந்து நான் போலார் சால்வெண்ட். சரி, நான் போலார் சால்வெண்ட்னா இதுக்கு டைபோல் மூமெண்ட் இல்லை. இது வந்து போலார் சால்வெண்ட், அதனால இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்குது. சரி, இதே கேஸ்ல வேற ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்தோமே. அதாவது CCl4க்கு பதிலா aqueous solution of sodium iodide இப்படி எடுத்துக்கணும்ல. இப்படி எடுக்கும்போது கூட இப்படி தானே மெக்கானிசத்தை கொடுத்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் புரோமின் அட்டாக் பண்ணிட்டு சைக்ளிக் புரோமோனியம் அயன் கொடுக்குற மாதிரியும், அடுத்த ஸ்டெப்ல I மைனஸ் அட்டாக் பண்ணிட்டு இங்க I வர மாதிரியும் தானே நம்ம கொடுத்தோம் ரியாக்ஷனை. அது போல கொடுத்தோமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம மெக்கானிசத்தை இப்படி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இப்படி மெக்கானிசம் கொடுத்தா எப்படி? ஏன்னா இங்க ஹாலஜன் அட்டாக் பண்ணுது, இங்கேயும் ஹாலஜன் தானே அட்டாக் பண்ணுது.
இங்க மொத்தம் சைக்கிளிக் புரோமோனியம் அயன் கொடுக்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் செயின் கார்போகேட்டையான் கொடுக்குறோமே, எப்படி? சரி, இப்போ இதை பார்க்கலாம். எத்திலீன் குளோரின் வாட்டர் பார்க்கலாம். இப்போ இங்க என்ன பண்றேன்னா எத்திலீன் குளோரின் வாட்டர் எடுத்துக்கலாம். இங்க ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த குளோரின் வாட்டர் எப்படி இருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரினை எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். குளோரினை எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். குளோரின் வந்து குளோரின் கேஸா இருக்கும். குளோரின் வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும். இதை வாட்டர்ல பாஸ் பண்ணுங்க, உங்களுக்கு குளோரின் வாட்டர் கிடைக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேர குளோரினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த பாண்ட் இப்படி மைக்ரேட் ஆகும். சரி, இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த Cl மைனஸ் வெளியே வரும். இந்த Cl மைனஸ் கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்கும். இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பாருங்க. Cl OH2 இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இப்படி கிரியேட் ஆகும். அடுத்து என்ன நடக்குன்னா, இங்க இருந்து H+ வெளியே போலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா Cl+ வெளியே போலாம், வாட்டர். அப்படின்னா இங்க கார்போகேட்டையான் இங்க வந்து கேட்டையான் ஜெனரேட் ஆகும். கேட்டையான் ஜெனரேட் பண்ணியிருக்குது இது. அப்பன்னா Cl+ இருக்குது. இந்த Cl+ என்ன பண்ணுதுன்னா எத்திலீனை போய் அட்டாக் பண்ணுது. இப்போ எத்திலீன் எடுத்துக்கிறோம். இப்போ Cl+ வந்து அட்டாக் பண்ணுது. இதுகிட்ட 3 லோன் பேர்ஸ் தான் இருக்கும். இப்போ Cl+ வந்து அட்டாக் பண்ணும்போது இப்படி போகுது. ஸோ கார்போகேட்டையான் கிடைக்குது, ஓப்பன் செயின் கார்போகேட்டையான் கிடைக்குது, சைக்கிளிக் கிடைக்கல. புரிஞ்சா? அப்ப இங்க ஹாலஜன் எடுத்துக்கிறோம். இந்த ஹாலஜன் வந்து இந்த அல்கினோட ட்ரீட் பண்ணா இங்க சைக்கிளிக் புரோமோனியம் அயன் கிடைக்குது. ஆனா இங்க ஹாலஜன் எடுத்துக்கிறோம். இங்க என்ன ஆகுதுன்னா இது போல ஓப்பன் செயின் கார்போகேட்டையான் கிடைக்குதுன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி, ஏன் இங்கேயும் அது மாதிரி சொல்லக்கூடாது? கரெக்டு தானே? இந்த புரோமினை வாட்டர்ல தான் பாஸ் பண்ணிக்கோம், ஆக்வஸ் சொல்யூஷன்ல தானே பாஸ் பண்ணிக்கோம். அப்ப இங்க கூட இது மாதிரி சொல்லலாம்ல, இந்த இடத்துல கூட இது மாதிரி சொல்லலாம்ல. ஏன் இங்க மட்டும் இப்படி சொன்னோம்? இந்த இடத்துல இது மாதிரி சொல்லலாம்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கூட என்ன பண்றீங்கன்னா இது போல எடுத்துன்னு போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எப்படி சைக்கிளிக் புரோமோனியம் அயனை எடுத்துன்னு போகலாம் இந்த இடத்துல கூட. சரி, அப்ப என்ன செய்யறோம்னாக்கா சைக்கிளிக் புரோமோனியம் அயனை கூட எடுத்துன்னு போகலாம் என்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, அடுத்து வந்து இப்போ RCH டபுள் பாண்ட் CH2 இப்படி எடுத்துக்கலாம், அல்கீன். இப்போ இதை வந்து குளோரின் வாட்டர்ல பாஸ் பண்றீங்க. குளோரின் வாட்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனாக்கா, ஃபர்ஸ்ட் Cl+ அட்டாக் பண்ணுது. அப்போ Cl+ எங்க வருதுனாக்கா இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட வருது. இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா செகண்டரி கார்போகேட்டையான் கிடைக்குது. செகண்டரி கார்போகேட்டையான் கிடைக்குது, இங்க Cl இருக்கும். அடுத்து இங்க வாட்டர் வந்து அட்டாக் பண்ணுது. வாட்டர் அட்டாக் பண்றதுனால இங்க இப்படி எதிரும் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். இங்க இருந்து என்ன வெளியே போகுதுன்னா H+ வெளியே போகுது. அப்போ இந்த ப்ராடக்ட் கிடைக்குது, RCH OH. இங்க என்ன இருக்குதுன்னா CH2Cl, இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த இடத்துல Cl வருது, இந்த இடத்துல OH வருது. சரி, அடுத்த ரியாக்ஷனுக்கு போறோம். அடுத்த ரியாக்ஷன் என்னன்னா
ஆக்சிமெர்குரேஷன், அடுத்து டிமெர்குரேஷன். ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன், இந்த ரியாக்ஷன் வரும். ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன். இப்போ அல்கின் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிமெர்குரேஷன் என்ன ரியேஜென்ட் வேணும்னாக்கா மெர்குரிக் அசட்டேட், THF சால்வெண்ட், வாட்டர் சால்வெண்ட். அடுத்து செகண்ட் டிமெர்குரேஷன் போகிறதுக்கு என்ன ரியேஜென்ட் வேணும்னா சோடியம் போரோஹைட்ரைடு இன் OH- பேசிக் மீடியம் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த THF என்னன்னா THF என்னன்னு சொல்றேன்னா டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான். ஃபியூரான் என்ன? ஃபியூரான்ன்றது இதுதான், இந்த காம்பவுண்டை தான் ஃபியூரான் கொடுக்குறோம். இப்போ டெட்ரா ஹைட்ரோன்னா இந்த பை பாண்டுக்கு பதிலாக ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க, இந்த பை பாண்டுக்கு பதிலாக ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க. இதுதான் THF, டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான். இதை வந்து சைக்கிளிக் ஈத்தர் என்று சொல்லலாம், சைக்கிளிக் ஈத்தர் என்று சொல்றோம். சரி, இப்போ எப்படி இங்க எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெர்குரிக் அசட்டேட் அயனைசேஷனுக்கு போகுது. மெர்குரிக் அசட்டேட் எடுத்துக்கிறேன். மெர்குரிக் அசட்டேட் எப்படி எடுத்துக்கிறோம்? ஏசின்னா என்ன? ஏசின்னா அசட்டைல். ஏசின்னா அசட்டைல். அசட்டைலுக்கு என்ன ஃபார்முலானா CH3CO. ஏசின்னா அசட்டைல், அசட்டைலுக்கு ஃபார்முலா CH3CO. இந்த மெர்குரிக் அசட்டேட் அயனைசேஷனுக்கு போகுது. இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம் மெர்குரியை விட. அப்போ இங்க அசட்டேட் கிடைக்குது, இந்த Hg+ இங்க கிடைக்குது, இப்படி கிடைக்குது. இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த அல்கீனை அட்டாக் பண்ணுது. இப்போ எலக்ட்ரோஃபைல் அல்கீனை அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் Hg+ OAC எலக்ட்ரோஃபைல் வந்து அல்கீனை அட்டாக் பண்ணுது. எப்படி அட்டாக் பண்ணுது பாருங்க. இந்த பை பாண்டும் இந்த இது கொடுக்கக்கூடிய வேக்கன்ட் ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங் போகுது. இந்த பை பாண்ட் இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்பிங் போகுது. இந்த அப்படின்னா இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸோ இந்த டபுள் பாண்டட் கார்பன் ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டால்ஸ் இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்பிங் போகுது. அப்படி ஓவர்லாப்பிங் போறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பை பாண்ட் டைரக்டா இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்பிங் போறதுனால இந்த மெர்குரி யாரோட பாண்டிங்ல இருக்குதுன்னா இந்த கார்பனோட பாண்டிங்ல இருக்குது, இந்த கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ வந்து ஜெனரலா கொடுத்துடலாம். இந்த கார்பனுக்கு, இந்த கார்பனுக்கு, இந்த மெர்குரிக்கு மூணுத்துக்குமே இருக்கிறதா கொடுக்கலாம் பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா இங்க வந்து சைக்ளிக் கார்போனியம் அயான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இங்க சைக்ளிக் ஸ்டேட்ல கேட்டையான் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு இங்க சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல இதை வந்து என்னன்னு சொல்றேன்னாக்கா இந்த இது போல ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுனாக்கா இப்போ வாட்டர் அட்டாக்கிங்க்கு வருது. இப்போ வந்து வாட்டர் அட்டாக்கிங் வருது. வாட்டர் வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எங்க அட்டாக்கிங் வருதுன்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது மோஸ்ட்லி. அப்போ இந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்துருது. இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மெயினா இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. ஏன் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா எடுத்துக்கும், இந்த கார்பன் இந்த பாசிட்டிவ் சார்ஜை கம்மியா எடுத்துக்கும். ஏன் இந்த கார்பன் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா எடுக்குதுன்னா இந்த அல்கைல் குரூப் பிளஸ் எஃபெக்டை காமிக்கிறதுனால. அதனால வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மெயினா இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது இந்த கார்பனை விட. சரி, அப்போ
என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ RCH இங்க இந்த கார்பனை வந்து வாட்டர் அட்டாக் பண்ணியிருக்குது. ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுங்க. இங்க CH2, இங்க மெர்குரி, OS இது மாதிரி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து H+ வெளியே போகும். இங்க இருந்து இந்த பாண்ட் எப்படி போகுது, H+ வெளியே போகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா RCH, இங்க OH இருக்குது, இது CH2, இது HgOSC, HgOSC இப்படி கிடைக்கும். இப்போ இதை வந்து இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்றேன்னா ஆக்சிமெர்குரேஷன் சொல்றோம். ஏன் இது ஆக்சிமெர்குரேஷன் சொல்றோம்னா, ஆக்சினா ஆக்சிஜன், ஆக்சிஜன் இந்த கார்பன்ல ஆட் ஆயிருக்கு. மெர்குரேஷன்னா இந்த மெர்குரி இந்த கார்பன்ல ஆட் ஆயிருக்கு. இதை தான் என்னன்னு சொல்றேன்னா ஆக்சிமெர்குரேஷன் சொல்றோம். இந்த கேட்டையான் வந்து சைக்கிளிக்கா ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்காது. ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா மார்கோனிகாஸ் பிரகாரம் சொல்லலாம். மார்கோனிகாஸ் பிரகாரம் இந்த நெகட்டிவ் அடெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் ஆட் ஆகுது, இந்த பாசிட்டிவ் அடெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் ஆட் ஆகுது சொல்லலாம். மார்கோனிகாஸ் ரூல் பிரகாரம் தான் இந்த ஆக்சிமெர்குரேஷன்ல என்ன கிடைக்குதுன்னு சொல்லணும். இங்க சைக்கிளிக்கா வந்ததுனால ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அதனால நம்ம மெக்கானிசத்தை பார்க்கணும். மெக்கானிசத்துல சைக்கிளிக் கார்போகேட்டையான் கொடுத்திருக்காங்களா இல்ல ஓபன் செயின் கார்போகேட்டையான் கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். சைக்கிளிக் கார்போகேட்டையான் கொடுத்திருந்தா ரீஅரேஞ்ச்மெண்ட் வராது. ஓபன் செயின் கார்போகேட்டையான் கொடுத்திருந்தா ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும், பாசிபிலிட்டி இருந்தா. ஸோ ஆக்சிமெர்குரேஷன்ல கவனம் வச்சுக்கோங்க. சைக்கிளிக் கார்போகேட்டையான், அதனால ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்க கிடையாது, ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அப்போ ஆக்சிமெர்குரேஷன் எப்படி சொல்லணும்னா மார்கோனிகாஸ் ரூல் பிரகாரம் ஆக்சிமெர்குரேஷன் சொல்லணும். ஆக்சிமெர்குரேஷன்னா ஒரு டபுள் பாண்டட் கார்பன்ல OH- ஆட் ஆகுது, இன்னொரு டபுள் பாண்டட் கார்பன்ல HgOSC ஆட் ஆகுது. Hgக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த Hg என்னன்னு சொல்லணும்னா HgOSC பாசிட்டிவ் அடெண்டம் சொல்லலாம், இந்த OH- நெகட்டிவ் அடெண்டம் சொல்லலாம். அப்போ இந்த நெகட்டிவ் அடெண்டம் எந்த டபுள் பாண்டட் கார்பன்ல ஆட் ஆகுதுன்னா எந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அங்க. இந்த Hg+ இது எங்க ஆட் ஆகுதுன்னா எந்த டபுள் பாண்டட் கார்பன்ல ஹைட்ரஜன்ஸ் அதிகமா இருக்குதோ அங்க. அப்போ ஆக்சிமெர்குரேஷன் எதன் பிரகாரம் சொல்லணும்னா மார்கோனிகாஸ் ரூல் பிரகாரம் சொல்லணும். ஏன்னா இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அதனால சரி, எங்கெல்லாம் சைக்கிளிக் கார்போகேட்டையான் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்னா ஒன்னு வந்து புரோமினேஷன்ல, ஹாலஜினேஷன்ல, அடுத்து இந்த ஆக்சிமெர்குரேஷன்ல. இப்போ இந்த ஆக்சிமெர்குரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எங்கேக்கு போறோம்னா இந்த டிமெர்குரேஷன் கிட்ட வரணும். இந்த டிமெர்குரேஷன்ல என்ன யூஸ் பண்றோம்னா சோடியம் போரோஹைட்ரைடு இன் OH- யூஸ் பண்றோம். இந்த சோடியம் போரோஹைட்ரைடு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடை Na+BH4- எழுதலாம். இந்த BH4- எப்படி எழுதுறோம்னா போரான் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுங்க. நெகட்டிவ் சார்ஜ் யாருக்கு கொடுக்கணும்னா போரானுக்கு கொடுக்கணும். ஏன் நெகட்டிவ் சார்ஜ் போரானுக்கு கொடுக்கணும், ஏன் ஹைட்ரஜனுக்கு கொடுக்க கூடாது? சரி, இப்போ சோடியம் போரோஹைட்ரைடை எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம பார்க்கலாம். சோடியம் போரோஹைட்ரைடை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா டைபோரேன் எடுத்துக்கிறோம். இந்த டைபோரேனை சோடியம் ஹைட்ரைடோட ட்ரீட் பண்றோம். டைபோரேனை சோடியம் ஹைட்ரைடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன வருதுன்னா சோடியம் போரோஹைட்ரைடு கிடைக்கும். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கனாக்கா இந்த டைபோரேனை யாரோட ட்ரீட் பண்ணிருக்கனாக்கா
இந்த டைபோரேனை சோடியம் ஹைட்ரைடோட ட்ரீட் பண்ணதுனால சோடியம் போரோஹைட்ரைட் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த டைபோரேனை நம்ம எப்படி எழுதுறோம்னா இது போல எழுதுறோம். டைபோரேனை இப்படி எழுதுறோம். டைபோரேன் சோடியம் ஹைட்ரைடு எப்படி எழுதுறோம்னா Na+1 ஹைட்ரஜன் -1 இதுகிட்ட லோன் பேர் இருக்கும். இந்த போரான் என்ன பண்ணுதுன்னா இங்க 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும்போது எல்லா பாண்டுக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது பாண்டிங் அப்போ. ஆனா 4th பாண்டுக்கு மட்டும் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது இந்த போரான். அதே போலதான் இந்த போரானும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கும். இப்போ பாருங்க, இந்த H- வந்து லோன் பேரை இந்த போரானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் இப்படி போகுது. அதே போல இன்னொரு H- எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா போரானுக்கு லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது இப்படி போகுது. அப்போ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த பக்கம் BH3 இருக்குது, H- டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதே போலதான் இங்கேயும் இந்த பாண்ட் இப்படி போறதுனால இந்த போரானுக்கு எந்த ஒரு லாஸோ கெயினோ கிடையாது. இந்த பாண்ட் இப்படி வர்றதுனால இந்த போரானுக்கு லாஸோ கெயினோ கிடையாது. கரெக்டா? சரி, இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா இப்போ கொடுக்க போறோம். இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா கொடுக்கும்போது ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஃபார்மல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு -1 கொடுங்க, இதுக்கு +1 கொடுங்க. ஆல்ரெடி -1 இருக்கிறதுனால 0. அப்படின்னா இந்த BH4- இந்த BH4- போரானுக்கு தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்ட்டு தெரியுது. ஓகே, இப்போ இந்த அல்கீனை ஆக்சிமெர்குரேஷனுக்கு எடுத்துன்னு போனால் நமக்கு இது போல கிடைக்குது. இதை இப்போ எதுக்கு எடுத்துன்னு போனோம்னா டிமெர்குரேஷனுக்கு எடுத்துன்னு போனோம். டிமெர்குரேஷன்னா சோடியம் போரோஹைட்ரைட் இன் அல்காலின் மீடியத்தோட ட்ரீட் பண்ணும். இதை சோடியம் போரோஹைட்ரைட் இன் அல்காலின் மீடியத்தோட இதை ட்ரீட் பண்றீங்க. அப்போ என்ன கிடைக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க நமக்கு ஆக்சிமெர்குரேஷனால நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா RCH, இந்த இடத்துல OH, இந்த இடத்துல CH2, இந்த இடத்துல HgOSC. ஆக்சிமெர்குரேஷனால இது கிடைச்சிச்சு. இதை எதோட ட்ரீட் பண்றோம்னா சோடியம் போரோஹைட்ரைட் இன் பேசிக் மீடியத்தால ட்ரீட் பண்றோம். இந்த போரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஏன் இந்த H- இந்த கார்பன் அட்டாக் பண்ணுதுன்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணாதான் இந்த மெர்க்குரியை வெளியே அனுப்ப முடியும். என்ன டிமெர்குரேஷன் நடக்குது, மெர்க்குரி வெளியே போகணும். அப்போ இந்த H- இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுத்து பாண்டிங்க்கு போச்சுன்னா இந்த பாண்ட் மெர்க்குரி கிட்ட போகும், இந்த பாண்ட் O கிட்ட போகும். சரி, இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பார்க்கலாம். RCHOH, ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட இப்போ 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். மெர்க்குரி வெளியே போகுது. அடுத்து ACO- வெளியே போகுது, அசட்டேட் வெளியே போகுது. ஸோ நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் இதுதான். அப்போ நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க, ரியாக்டன்ட் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா ஹைட்ரஜன் வந்துச்சு, இந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா OH வந்துச்சு. இதுதான் ப்ராடக்ட். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட என்ன வந்துச்சுன்னா OH வந்துச்சு, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட என்ன வந்துச்சுன்னா H வந்திருக்கு. இதுதான் ப்ராடக்ட். அப்போ H இங்க வருதுன்னா Hன்றது பிளஸ், பாசிட்டிவ் அடெண்டம். பாசிட்டிவ் அடெண்டம் இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போயிருக்குது, இது கிட்ட ஹைட்ரஜன்ஸ் அதிகமா இருக்குது. OH இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போயிருக்குது, இது நெகட்டிவ் அடெண்டம். நெகட்டிவ் அடெண்டம் இந்த லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போயிருக்குது. அப்படின்னா இந்த ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ன்றது என்னன்னாக்கா ஹைட்ரேஷன். இந்த ஹைட்ரேஷன்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எதன் பிரகாரம் இருக்குன்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இருக்கும். ஏன்னா இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது.